Hi friends, welcome to Unlimited Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டிஃபரண்டான வெஜிடபிள் புலாவ் செய்ய போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா Subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். 3 பீன்ஸ் நறுக்கி வச்சிருக்கேன். 2 கேரட் நறுக்கி வச்சிருக்கேன். நான் பச்சை பட்டாணியை நேத்து நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரெஷ்ஷாக வேணும்னா ஃப்ரெஷ்ஷான பட்டாணி எடுத்துக்கலாம். 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். இது பட்டை, ஏலக்காய், லவங்கம் இந்த மாதிரி ஐட்டங்களை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். அதில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம் எல்லாம் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதை லேசாக எண்ணெயில் கிண்டி விடுங்க. லேசாக எண்ணெயில் பொரிஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா எண்ணெயில் வதங்கணும். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு விழுது எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வச்சுருக்கிற கேரட் பீன்ஸு போட்டுக்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம். வெஜிடபிளை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் வெஜிடபிளில் உப்பு நல்லா பிடிக்கும்.
இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ 1 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா அந்த தண்ணி கொதிக்கவும் நம்ம அரிசியை போடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல். இப்போ நம்ம மூடி போட்டு குக்கர் விசில் போட்டு வச்சிடலாம். இப்போ 2 விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான சுவையான வெஜிடபிள் புலாவ் ரெடி. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.